சென்னை எண்ணூர் கடற்கரைக்கு சென்ற கல்லூரி மாணாக்கர்கள் 5 பேர் கடலில் நின்று செல்ஃபி எடுத்தபோது தடுமாறி கடலில் விழுந்துள்ளனர். இதில் 3 பேர் தப்பிய நிலையில் கடல் அலையில் சிக்கிய கல்லூரி மாணவி கிருத்திகா சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் காணாமல் போன மற்றொரு மாணவரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, வணக்கம். என்ன நடந்தது? அந்த காணாமல் போன மற்றொரு மாணவர் கண்டுபிடிக்கப்பட்டாரா? என்ன விவரம்? பிரபுவிடம் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இந்த காணாமல் போன மற்றொரு மாணவரை தேடக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சென்னை எண்ணூர் கடற்கரைக்கு சென்ற கல்லூரி மாணாக்கர்கள் 5 பேர் கடலில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற பொழுது தடுமாறி கடலில் விழுந்திருக்கிறார்கள். இதில் 3 பேர் தப்பித்திருக்கிறார்கள். கடல் அலையில் சிக்கிய கல்லூரி மாணவி கிருத்திகா சடலமாக மீட்கப்பட்டார். அது மட்டுமல்லாது காணாமல் போன மற்றொரு மாணவரை தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். அது குறித்தான காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, அந்த காணாமல் போன மாணவரை தேடும் பணி எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது? என்ன தகவல்? நிச்சயமாக கௌதமி, நண்பர்களோடு சேர்ந்து கடல் குளிக்க வந்த மாணவி அலையில் சிக்கி மீட்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். காணாமல் போன மாணவரை தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரமாக தேடி வருகிறார்கள். அதாவது வடசென்னை எண்ணூர் ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள கடலில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் குளிக்க வந்துள்ளனர். கடலில் இவர்கள் 5 பேரும் வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென தடுமாறி கீழே விழுந்ததாக தெரிகிறது. கீழே விழுந்தவர்களை காற்றின் தாக்கத்தால் அலை இழுத்து செல்லவே நண்பர்களாக வந்த இந்த 5 பேரும் கடலில் திணறி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தடுமாறி கடலில் குளித்துக் கொண்டிருந்த பவித்ரா, தருண், சிவானி ஆகிய 3 பேரும் போராடி மேலே வந்துள்ள நிலையில் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கிருத்திகா, அந்த மாணவி அலையில் சிக்கி பரிதாபமாக மீட்கப்பட்ட நிலையில அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். மேலே இருந்த மாணவர் ஆகாஷ் அந்த மாணவியை காப்பாற்ற முயன்ற போது அவர் தற்போது கடலில் காணாமல் போயிருக்கிறார். இந்த ஆகாஷை தற்போது தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இந்த மாணவர்கள் 5 பேரும் சென்னை செங்குன்றத்தை அடுத்த சூரப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகின்ற மாணவர்கள் என்று தெரிய வருகிறது. தொடர்ந்து காணாமல் போன அந்த ஆகாஷை தீயணைப்புத் துறையினர் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு.